வெல்கம் டு அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 36 சைஸில் க்ளோஸ் நெக் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடு தான் கட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம ஒரு 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து ஹைட்டு பேக் சைடு ஹைட்டு 14, அதோட ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி நான் 14.5 வைக்கிறேன். அதே மாதிரி 36 சைஸுக்கு நீங்கள் பாடி சீம் அலவன்ஸ்லாம் சேர்த்து 11 வச்சிங்கன்னா போதும். இப்போ இதை அப்படியே ஒரு அவுட்லைன் போட்டுருவோம். இப்போ நான் இதை ஒரு அவுட்லைன் போட்டுட்டேன். இப்போது ஷோல்டருங்கிற பார்க்கும்பொழுது காலர் நெக்குக்கு நீங்கள் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மினிமம் ஷோல்டர், அதாவது ஒரு 13 இன்ச்சு நீங்கள் எடுத்தாலுமே கூட நீங்கள் மினிமமாக ஒரு 7 இன்ச்சாவது நீங்கள் கட்டாயம் வைக்கணும். இப்போ இது 36 சைஸ் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 7.5 இன்ச்சு வைக்கிறேன். அதுக்குள்ளே கழுத்தோட அளவு, கழுத்து அகலம் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆம்ஹோல் அளவு 7 இன்ச்சு மார்க் பண்ணணும். பேக் நெக்கு நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு எடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் இதை அப்படியே பேக் நெக்கு வரைஞ்சிக்கோங்க. இதில் அப்படியே ஆம்ஹோல் வரைஞ்சிக்கோங்க. இந்த ஆம்ஹோல்லாம் இந்த வளைவுலாம் சப்போஸ் உங்களுக்கு வரலை அப்படின்னா, இதை எப்படி ஸ்கொயர் போட்டு இதுக்குள்ளே ஒரு மெஷர்மெண்ட்டை கொடுத்து எப்படி வரையணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இந்த ஆம்ஹோல் வளைவுக்குன்னே சில அளவுகள் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது க்ளோஸ் நெக்கு அப்படிங்கிறதுனால கம்பல்சரி நம்ம இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி ஷோல்டர் கிராஸ் எடுக்கணும். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே இருந்து 1.5 இன்ச்சு நான் மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அந்த கோட்டில் இருந்து பேக்கு ஹைட்டு நான் 14.5 வச்சுருக்கேன், அதாவது தையலுக்கெல்லாம் சேர்த்து. அதே மாதிரி இந்த அளவு 36 சைஸுக்கு நான் ஒரு 11 இன்ச்சு எடுத்திருக்கேன், தையலுக்கு சேர்த்து தான் எடுக்கிறேன். அப்படியே ஒரு அவுட்லைன் போட்டிருக்கேன். இதில் நான் ஷோல்டர் மொத்தம் இங்கேருந்து நான் ஒரு 7.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே கழுத்து அகலம் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கு 1.5 தான் வச்சுருக்கேன். இந்த ஆம்ஹோல் அளவு 7 இன்ச்சு வச்சுருக்கேன். மேலே ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் எடுத்து ஷோல்டர் கிராஸாக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். நீங்கள் கட் பண்ணும் பொழுது இந்த ஹிப்புக்கிட்ட வரும்பொழுது ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இப்படி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிராஸாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் சைடு கட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ப்ளவுஸ் பிட்டை இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு. அதாவது இந்த பாருங்கள், ஓப்பன் சைடு என்ன பார்த்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஓப்பன் சைடு இந்த பக்கம் இருக்குது. நம்ம கட் பண்ண பேக் சைடை எடுத்து இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக வரது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சைடு மீறுற துணியை நம்ம பட்டி துணிக்கு எடுத்துக்கிறலாம். இந்த பக்கம் மிச்சமாகிற துணியை நம்ம ஸ்லீவுக்கு எடுத்துக்கிறலாம். இப்போது இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிற மாதிரியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் ஒரு பாதி தூரம் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் அது பேக் சைடு எடுத்துருங்க. இப்போ நம்ம அடுத்து முக்கியமானது கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஆம்ஹோல் நல்லா இப்போ இது க்ளோஸ் நெக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் நல்லா 1 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் தள்ளி ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் ஆம்ஹோல் நல்லா இப்படி ஒரு 1 இன்ச்சு வரைக்கும் தள்ளி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இதுவே நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் நான் 1/2 இன்ச்சு தான் இந்த இடம் தள்ள சொல்லுவேன். இது உங்களுக்கு க்ளோஸ் நெக்கு அப்படிங்கிறதுனால ஆம்ஹோல் நல்லாவே தள்ளி எடுக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோன்னு பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். ஃப்ரண்ட் நெக்கு ஒரு 6.5 இன்ச்சு. இதில் உங்களுக்கு ரவுண்ட் நெக்கு. நீங்கள் இதுவும் க்ளோஸ் நெக்கு அப்படிங்கிறதுனால இந்த ரவுண்டை நல்லா தாராளமாக நல்ல அகலமான ரவுண்டாக எடுக்கலாம். நார்மல் ப்ளவுஸுக்கு நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி எடுத்துடாதீங்க, ஷோல்டர் இறங்கிடும். இது க்ளோஸ் நெக்குன்றதுனால நல்ல ரவுண்டு போட்டிருக்கேன் நான். இப்போ இதுக்கு ஷேப் லெங்க்த்து அப்படிங்கும்போது 12.5 வச்சுக்கிறலாம். இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து, அதாவது கழுத்து பகுதியில் பாருங்கள், இந்த கீழே இந்த கோட்டில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இந்த சைடு நீங்கள் 4 இன்ச்சு மார்க் பண்ணலாம். நல்லா குண்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறலாம். இங்கே
இங்கே வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த இடம் 1, இந்த இடம் 2ங்கிறது நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரே அளவாக வச்சுக்கலாம். இங்கே மட்டும் சிலருடைய உடல் பருமனுக்கு தகுந்தது மாதிரி மாற்றம் வரும். 4.5 வரைக்கும் வச்சுக்கிறலாம். இப்போ இது 3ஐயும் நான் சேர்த்துட்றேன். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு ஷேப் கிடச்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளவுஸ் ரொம்ப அழகாக ஃபிட்டிங்காக வரும். இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கப்பு ஷேப்பு எடுப்போம் இல்லையா, அது வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு எத்தனை இன்ச்சில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போவே நம்ம நாச் போட்டுடலாம். இங்கேருந்து நான் எடுத்த 4 இன்ச்சு இருக்குது இல்லைங்களா, அதுக்கிட்ட ஒரு நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கழுத்துக்கு கீழே அந்த ஒரு ஸ்ட்ரைட் வருது இல்லைங்களா, அதை நீங்கள் சென்டரும் போடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இறக்கி போட்டுக்கிறலாம். ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி நாச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்கோலில் பாருங்கள், முதல்ல ஆம்கோலை வந்து சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி மடித்து இந்த இடம் இப்படி நெகத்தில் கீறினீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டர் அடையாளம் தெரியும். அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி நீங்கள் நாச் போட்டுக்கோங்க 3வது டாட்டுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம வந்து கப் ஷேப்பு பிடிக்கிறதுக்கு இப்போவே அளந்து நாச் போட்டு வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவுக்கு துணியை நீங்கள் 4ஆக மடிங்க. இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டு இப்போ ஸ்லீவ் லெங்க்த்து நீங்கள் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதை விட ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லைனா 2 இன்ச்சு கூட சேர்க்கலாம். இப்போ ஸ்லீவ் லெங்க்த்து 7 அப்படின்னா நான் 9 வச்சுருக்கேன். பாருங்கள், 9 எடுத்திருக்கேன். ஸ்லீவ் அகலம், இந்த அகலம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ப்ளவுஸை நீங்கள் 4ஆக பிட்டை வந்து ப்ளவுஸ் பிட்டை 4ஆக மடிக்கும் பொழுது எவ்வளவு இருக்கோ அந்த அகலத்தை அப்படியே எடுத்துக்கோங்க. இதுக்கெலாம் மெஷர்மெண்ட்லாம் வேண்டாம். இந்த இடம் ஒரு 3.5 இன்ச்சு இறக்குங்க. இது டிஃபால்ட்டாக எல்லாத்துக்கும் காமனாகவே நீங்கள் 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்னரில் இருந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுக்கணும். இப்போ இந்த இடம் வந்து நீங்கள் கை சுற்றளவு அளந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் கை சுற்றளவு 13 வருது அப்படின்னா அதில் பாதி ஒரு 6 எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கோங்க. இது அப்படியே நீங்கள் கிராஸாக எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட ஸ்ட்ரைட்டாக கூட விட்டுறலாம். நம்ம தைச்சிட்டு அப்புறம் கூட எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி விட்டுக்கிறலாம். இப்போ நான் கை கட் பண்ணி காமிக்கிறேன். கை கட் பண்ணிட்டோம். இப்போ கை கட் பண்ண உடனேயே நம்ம முதல்ல கையோட அந்த சென்டர் அப்படி நாச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஒரு ஷேப் எடுக்கணும். இந்த நாச்சிலேருந்து 1 இன்ச்சு தள்ளிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எடுங்க. இது 2க்கும் மத்தியில் ஒரு புள்ளி வச்சுட்டு அதுக்கு நேராக ஒரு 3/4 இன்ச்சு எடுங்க. அப்படியே இதை வந்து ஒரு ஃபிஷ்ஷோட ஷேப் மாதிரி வரும் பாருங்கள். இந்த பாருங்கள், இப்படியே வந்துட்டு இப்படியே போயிடுங்க. இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் ஆம்கோல் சுருக்கங்கள்லாம் வராது, நல்லா ஃபிட்டிங்காக வரும். இது நான் இப்போ கட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நான் இந்த கட் பண்ண பீஸ் இருக்குது பாருங்கள், இதை நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். பாருங்கள், ஒரு மீன் மாதிரியே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஷேப்பில் தான் நீங்கள் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஆம்கோல் நல்ல ஃபிட்டிங்காக வரும். இப்போ நம்ம பேலன்ஸ் துணியில் பட்டி துணி கட் பண்ணலாம். பட்டி துணிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹைட்டு வந்து நம்மள்கிட்ட இப்போ மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் இல்லை, பாடி மெஷர்மெண்ட்டு தான் எடுத்திருக்கோம். ஸோ 5.5 வச்சிங்கன்னா போதும். காமனாக 5.5 வைங்க. அகலம் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃப்ரண்ட்டு, இதை விட ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு கம்மியாக அகலம் வச்சிங்கன்னா போதும். ஏன் கம்மியாக வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அப்போ இந்த இடம் வந்து ஷார்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம பட்டி துணி கட் பண்ணும் பொழுது இந்த அகலத்தை விட 1.5 இன்ச்சு கம்மியாக வச்சிங்கன்னா போதும். இப்போ நான் வைக்கிறேன். இப்போ இந்த அளவு போதும், இந்த அகலம் போதும். இப்போ உயரம் வந்து நான் 5.5 சொன்னேன். இது நம்ம இப்படியே ஒரு அவுட்லைன் போட்டுக்கலாம்.
எக்ஸ்ட்ரா பீஸை வெட்டிடுவோம். இப்போ பட்டி துணிக்கு உயரம் அகலம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இதில் நம்ம எப்படி பட்டி துணி கட் பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய சென்டரில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன், ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு நிறைய அளவுகள்லாம் வேண்டாம். இந்த கார்னரையும் இந்த பாருங்கள், அந்த சென்டர் பாயிண்டில் டச் பண்ணி போயிட்டு இந்த கார்னரையும் சேர்த்துருங்க. அவ்வளோதான். பாருங்கள், பட்டி துணி கட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு 36 சைஸில் க்ளோஸ் நெக் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் தையலுக்கு விடணுமா, இனிமேல் விடணுமா அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க கமெண்ட்ஸில். நான் தையலுக்கு எல்லாமே சேர்த்து தான் என்னுடைய அளவுகளை நான் சொல்கிறேன். ஸோ தனியாக நீங்கள் தையலுக்குன்னு எதுவுமே விட வேணாம். இதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி தைச்சு பாருங்கள். ரொம்ப ஃபிட்டிங்காக வரும் ப்ளவுஸ்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.